தம்பி வாப்பா. ஐயோ எங்கே ஏங்க சார் சார் ஏன் சார் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க? வானா நானே வரமாட்டேண்ணா சார். எங்கேயோ ஓடிட்டேண்ணா. ஒழுங்கா வாயா வந்து உட்காருங்க. உட்காருப்பா தம்பி, இந்தா உட்காரு. சார் 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 விட்டுருங்க சார், எனக்கு புள்ள குட்டி தான் இருக்குது சார். சார் என் பிள்ளைய பார்த்துக்கணும் சார். அந்த தப்பு பண்ணதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் சார். நான் ஒரு தப்பும் பண்ணல சார். குழந்தைங்க தான் சார் இதை அமுக்கி விட்டுருச்சு சார். குழந்தைங்க அமுக்கி விட்றா நீ என்ன பண்ணுற? கூட இருந்து ஃபோனை பிடுங்கிக்க வேண்டியதானே? சார் 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 தெரியாமல் கொடுத்துட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிடுங்க சார். என் புள்ள குட்டி தான் இருக்குது சார். அதான் சாப்பாடு போட்டு நான் தான் சார் காப்பாற்றணும். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். என் பொண்டாட்டி வேறு ஊருக்கு போயிட்டா சார். போயா. அந்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒழுங்கா உட்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் கத்தினே இருந்தேன்னா ஜெயிலில் போட்டுருவேன் பார்த்துக்கோ. நான் மட்டும் எல்லோரும் ட்ரைனிங் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அதனால் இப்போதைக்கு ஒன்று ஜாமீன்லாம் விட முடியாது. 1 மாதம் ஆகும், வெயிட் பண்ணு. 1 மாதமா? சார் சார் ப்ளீஸ் சார் 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 1 மாதம் தான் முடியாது சார். சார் 1 மாதம் சம்பாதிக்கலன்னா அவள் தான் சார், சாப்பாடுக்கு இல்லாமல் ஆகிடும் சார். சார் 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 ப்ளீஸ் சார் கொஞ்ச நாள் பாருங்கள் சார். இல்லை என்னப்பா தம்பி நீ, நான் சொல்கிறேன்ல நான் மட்டும்தான் இருக்கிறேன். இப்போது யாருமே இல்லை, எல்லாம் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. அவங்க ட்ரைனிங் வரதுக்கு 1 வாரம் 1 மாதம் ஆகிடும் கண்டிப்பாக. சார் 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 ப்ளீஸ் சார் நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் சார். சார் தம்பி தம்பி ஏன்பா இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சொன்னால் கேட்க மாட்டியா? போய் உட்கார். சார் சார் ஃபோனாவது கொடுங்க சார். இந்த புடி ஃபோன் வச்சுக்கோ. ஹலோ ஹலோ பார்பி. நீங்களா? என்ன கால் பண்ணியிருக்கீங்க? பார்பி என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தெரியும் எனக்கு தெரியும் லிஷா சொன்னா பக்கத்து வீட்டுக்கு இருந்து ஃபோன் பண்ணிட்டு பத்திரமா இருங்க நான் வந்துடுறேன் எப்படியாச்சும் நான் வந்து தான் இருக்கேன். பார்பி நீ வராத பார்பி, போலீஸ் ஸ்டேஷன் நீ வரக்கூடாது. இல்லை நான் வருவேன் நான் வந்துடுறேன். இல்லை பார்பி சரி சரி நீயே வா. என்ன பண்ணுறது? நான் வந்து அவகிட்ட கேட்டு பார்க்குறேன். இல்லையே நம்ம தான் அண்ணன்கிட்ட வேறு சண்டை போட்டோம். நீ தான் வந்தாகணும். சரி வா. சரி நான் வரேன், நீங்கள் இருங்க நான் அவர்கிட்ட வந்து பேசுகிறேன். சரி பார்பி சீக்கிரம் வா. குழந்தைங்கள தான் கூப்பிட்டு வந்துட்டு போகிற? இல்லை ஹலோ பேசிட்டியா? ஹலோ இல்லை சார் சார் இன்னும் பேசி முடிக்க சார். அம்மா அப்புறம் பேசுகிறேன். அவ்வளோ நேரம் தான் பேச டைம், இதுக்கு மேலே பேச டைம் இல்லை சார். சரி சார். வா பேசினே இருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பேசுகிறதுக்கு ஃபோன் தான் கிடச்சிது போல். நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். கூட ஒரு 2-3 ஆள்